எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்ஸஸ் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு சில சென்டென்ஸ் சொல்கிறேன். இது பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். என் பேர் சக்ஸஸ் சுந்தர். நான் திருநெல்வேலி தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி கேன். ஸோ நம்ம CAN கேன். கேன் அண்ணா என்னது? கேன் அண்ணா முடியும். கேன் அண்ணா முடியும். ஐ கேன் அண்ணா என்னால் முடியும். ஓகே. யூ கேன் அண்ணா உங்களால் முடியும். யூ கேன். இப்போ இந்த சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். இப்போது அவரால் முடியும். ஹீ கேன். அவளால் முடியும். ஷீ கேன். ஸோ நம்ம எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலையும் என்னால் முடியும்னு நினைக்கணும். கண்டிப்பாக ஐ கேன். இப்போ நம்ம இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. என்னால் முடியும். எந்த விஷயம் இருக்கட்டும், என்னால் முடியும். ஐ கேன். அவரால் ஏதாவது ஒரு விஷயம் முடியும்னா என்னாலையும் முடியும். ஸோ ஐ கேன். ஓகே. ஸோ இப்போது என்னால் இந்த வேலை செய்ய முடியும். என்னால் இந்த வேலை செய்ய முடியும். அது இங்கிலீஷில் சொல்லணும். ஐ கேன் டூ திஸ் ஒர்க். ஒர்க்ன்றது வேலை, டூன்றது பண்ணுறது. ஐ கேன் டூ திஸ் ஒர்க். ஐ கேன் டூ திஸ் ஒர்க். என்னால் இந்த வேலை செய்ய முடியும். அதை நம்ம சொல்லணும், அவரால் செய்ய முடியும்னு சொல்லணும். ஹீ கேன் டூ திஸ் ஒர்க். ஹீ கேன் டூ திஸ் ஒர்க். அவங்களால இந்த வேலை செய்ய முடியும். அவங்களாலன்னா they can do this work. ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வார்த்தைங்க, இந்த வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் 100% உங்களால் பேச முடியும். ஓகே. இப்போது ஒன்று, ஒன்னால் இங்கே வர முடியுமா? முடியுமான்னு கேட்கணும். ஒன்னால் இங்கே வர முடியுமா? ஓகே. ஸோ இது நம்ம ஒன்னால் இங்கே வர முடியுமான்னு கேட்குறோம். ஸோ கேள்வி கேட்குறோம். ஸோ என்ன பண்ணணும்? இந்த கேன் இருக்கு இல்லையா, அந்த கேன் கேள்வி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம சென்டென்ஸை கேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. கேன் யூ கம் ஹியர். ஆனால் கேள்வி கேட்கும்போது கேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கேள்வியாக மாறும். கேன் யூ கம் ஹியர். ஒன்றால் இங்கே வர முடியுமா? இப்போது ஒன்றால் இங்கே வர முடியும்னு சொல்லணும். ஒன்றால் இங்கே வர முடியும். ஸோ அது என்ன சொல்லணும்னா, யூ கேன் கம் ஹியர் அண்ணா ஒன்றால் இங்கே வர முடியும். யூ கேன் கம் ஹியர். இப்போ ஒன்றால் இங்கே வர முடியும் அண்ணா, யூ கேன் கம் ஹியர். ஒன்றால் இங்கே வர முடியுமா அண்ணா? ஸோ யூ கேனை என்ன பண்ணணும்னா கேன் யூன்னு மாற்றணும். அந்த யூ கேனை கேன் யூன்னு மாற்றணும். கேன் யூ கம் ஹியர்னா உங்களால் இங்கே வர முடியுமா? ஓகே. அதே மாதிரி என்ன, வாட் அண்ணா என்னது? ஓகே. இன்னொன்று, ஆஷிகாவால் பாட முடியும். ஆஷிகானால் பாட முடியும். ஆஷிகான்னு ஒரு பெண் குழந்தை, அவளால் பாட முடியும்னு சொல்லணும். ஸோ இப்போ பாட முடியும்னா கேன் சிங்ன்னு சொல்லணும். பாட முடியும்னா கேன் சிங். ஆஷிகாவில் பாட முடியும். ஸோ ஆஷிகா கேன் சிங். இப்போ என்னால் பாட முடியும்னு சொல்லணும். ஐ கேன் சிங். என்னால் பாட முடியும். ஐ கேன் சிங். உங்களால் பாட முடியும். யூ கேன் சிங். நம்மளால் பாட முடியும். வி கேன் சிங். ஓகே. முடியும் அண்ணா கேன் யூஸ் பண்ணணும். ஓகே. இங்கிலீஷ் அவரால் என்ன சொல்லணும்னா, அவளால் இங்கிலீஷ் பேச முடியும். அவளால் ஆங்கிலம் பேச முடியும். இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே. அவரால் அண்ணா ஹீ கேன். அவரால் அண்ணா ஹீ கேன்.
அவளால் அண்ணா ஷீ கேன். ஓகே, அவரால் இங்கிலீஷ் பேச முடியும். ஹீ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஹீ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஹீ கேன் அவனால் இங்கிலீஷ் பேச முடியும். கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஹீ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். விஜய் கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். விஜயால் இங்கிலீஷ் பேச முடியும். விஜய் கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ என்னால் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். சுரேஷால் மலை மீது ஏற முடியும். ஸோ மலைன்றது வந்து ஹில்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஹில், மலைன்னா ஹில்ன்னு சொல்லுவாங்க. ஏறுறது அது வந்து என்ன சொல்லுவாங்க, கிளைம்புன்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கும் ஏறுறது, மரம் ஏறுறதுன்னா கிளைம் த ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே வந்து மலை ஏறுறது வந்து கிளைம்ப் அப் த ஹில்ன்னு சொல்லுவோம். கிளைம்ப் அப் த ஹில், மலை ஏறுறது. இப்போ சுரேஷால் மலை ஏற முடியும். சுரேஷால் மலை ஏற முடியும். சுரேஷால் முடியும். சுரேஷ் கேன் கிளைம்ப் அப் த ஹில். சுரேஷால் மலை ஏற முடியும். சுரேஷ் கேன் கிளைம்ப் அப் த ஹில். சுரேஷ் கேன் கிளைம்ப் அப் த ஹில் ஆனால் சுரேஷால் மலை ஏற முடியும். ஸோ ஏறுறது எப்பயுமே ஏறுறதுன்னா கிளைம்புன்னு சொன்னோம். கிளைம்பு, CLIMB, கிளைம்பு. கிளைம்புன்னா ஏறுறது. ஓகே, உன்னால் என்னோட பேச்சு புரிய முடியுமா? உன்னால் என் பேச்சை புரிந்து கொள்ள முடியுமா? உன்னால் என்னோட பேச்சு புரிந்து கொள்ள முடியுமா? ஓகே, அப்போது ஒன்னால் அப்போ நம்ம வந்து இதுக்கு முதல்ல சொன்னேன், நம்ம கேள்வியாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ முடியுமா அண்ணா நம்ம வந்து கேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட ஒரு சென்டென்ஸ் வந்து கேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கேன் யூ, உன்னால் முடியுமா அண்ணா, கேன் யூ உன்னால் முடியுமா? அப்போ உன்னால் என்ன புரிந்து கொள்ள முடியும், நான் பேசுகிறது புரிஞ்சு கொள்ள முடியுமா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிடுறது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச், என்னோட ஸ்பீச், நான் பேசுகிறது உன்னால் புரிஞ்சிக்கிட முடியுமா? கேன் யூ உன்னால் முடியுமான்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொஷன் வரும்போது, கேள்வியாக வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், உன்னால் புரிய முடியுமா? என்ன புரிய முடியுமா? என்ன பேசுகிறது, மை ஸ்பீச். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்பீச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னால் உங்கள் இடத்துக்கு இன்றைக்கி வர முடியாது. என்னால் உங்கள் இடத்துக்கு இன்றைக்கி வர முடியாது. இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ வர முடியும் அண்ணா கேன்னு சொல்லணும். ஐ கேன், என்னால் முடியும். என்னால் முடியாதுன்னு சொன்னால் ஐ கெனாட்ன்னு சொல்லணும். ஐ கெனாட்ன்னு சொல்லலாம். ஐ காண்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ கெனாட்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டா ஐ காண்ட், என்னால் முடியாது, ஐ காண்ட். ஓகே, ஸோ என்றைக்கும் வாழ்க்கையில் வந்து ஐ காண்ட்னு யூஸ் பண்ணக்கூடாது. என்னால் முடியாதுன்னு எந்த விஷயத்துக்கும் என்னால் முடியாதுன்னு எப்பயுமே சொல்லக்கூடாது. ஐ காண்ட்னு சொல்லவே கூடாது. என்னால் முடியும், ஐ கேன்னு சொல்லணும். ஓகே, ஸோ என்னால் உங்கள் இடத்துக்கு வர முடியாது. ஓகே, ஐ கேனாட் கம் டு யுவர் பிளேஸ். என்னால் உங்கள் இடத்துக்கு வர முடியாது. இன்றைக்கி என்னால் உங்கள் இடத்துக்கு வர முடியாது. ஸோ வர முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வர முடியாதுன்னு சொன்னப்போ கெனாட்னு சொல்லுவோம். என்னால்ன்னு சொல்லும்போது ஐ கெனாட். ஐ கெனாட் கம்னா வர முடியாது. ஐ கெனாட் கம் டு யுவர் பிளேஸ், உங்களோட இடத்துக்கு. டு யுவர் பிளேஸ் டுடேன்னா இன்றைக்கி. ஸோ இந்த டுடேன்றது வந்து இன்றைக்கி, டுமாரோன்னா நாளைக்கு, டே ஆஃப்டர் டுமாரோன்னா நாளான்னைக்கு. இது வந்து என்ன பண்ணோன்னா
ஒன்று சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்டில் கொண்டு போயிடணும், இல்லாட்டா சென்டென்ஸ்க்கு முன்னாடி வந்துடணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சென்டென்ஸ் லாஸ்ட்டு கொண்டு போயிடணும். எப்பயுமே வந்து இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்குன்னு சொல்கிறது இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்டில் கொண்டு போயிருங்க. ஓகே. ஸோ என்னால் இன்றைக்கி உங்கள் இடத்துக்கு வர முடியாது. ஐ cannot come to your place today. ஓகே. நெக்ஸ்ட்டு, நான் உள்ளே வரலாமா. ஸோ மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா. ஆனால் மே ஐ கம் இன் ஆனால் நான் உள்ளே வரலாமா. மே ஐ கம் இன். ஓகே. அதே வந்து ஆத்திரா ஹிந்தி படிக்க முடியும். ஆத்திரான்றது ஒரு பெண் குழந்தை, பெண்ணோட பேர். ஆத்திராவால் ஹிந்தி படிக்க முடியும். ஸோ ஆத்திராவால் முடியும்னு சொன்னால் ஆத்திராவால் முடியும். ஸோ ஆத்திரா கேன் என்ன முடியும்? படிக்க முடியும். என்ன படிக்க முடியும்? ஹிந்தி படிக்க முடியும். ஸோ ஆத்திரா கேன் ஸ்டடி ஹிந்தி. ஆத்திரா கேன் ஸ்டடி ஹிந்தி. ஏன்னா ஆத்திராவில் ஹிந்தி படிக்க முடியும். ஆத்திரா கேன் ஸ்டடி ஹிந்தி. ஓகே. ஸ்டடி ஹிந்தி என்ன? படிக்க முடியும், ஹிந்தி படிக்க முடியும், ஸ்டடி பண்ண முடியும். ஓகே. இப்போ ஒரு பெரியவர், ஒரு வயசானவர், ஒரு தாத்தாவால் சரியாக பார்க்க முடியாது. ஒரு பெரியவரால் சரியாக பார்க்க முடியாது. இந்த பெரிய ஒரு வயசானவர் என்ன சொல்கிறாங்கன்னா த ஓல்டு மேன்னு சொல்லுவாங்க. த ஓல்டு மேன். அவருக்கு முடியாது, எப்பயும் முடியாது என்ன இங்கிலீஷில் சொல்லணும்னா முடியாது என்ன கெனாட்ன்னு சொல்லணும். கெனாட் ஆர் காண்ட்ன்னு சொல்லணும். இப்போ தான் சொன்னேன், கெனாட்ன்னு சொல்லலாம். இல்லாட்டா அதை சுருக்கி காண்ட்ன்னு சொல்லணும். காண்ட், CAN''T சொல்லணும். காண்ட். ஸோ த ஓல்டு மேன் காண்ட். த ஓல்டு மேனால் முடியாது. த ஓல்டு மேன் காண்ட். என்ன முடியாது? சரியாக பார்க்க முடியாது. ஸோ கெனாட் சீன்றது வந்து பார்க்குறது. கெனாட் சி ப்ராப்பர்லி என்ன நல்லா பார்க்க தெரியாது. ஓகே. ஸோ த ஓல்டு மேன் கெனாட் சி ப்ராப்பர்லி. அவரால் சரியாக பார்க்க முடியாது. அதே வந்து நான் அந்த ஒரு பெரியவரால் நல்லா பார்க்க முடியும்னு சொல்லணும். ஸோ அதை என்ன சொல்லணும்? இந்த கெனாட்டுக்கு பதிலாக கேன்னு வச்சா போதும். அந்த நாட் எடுத்துடணும். கேன். த ஓல்டு மேன் கேன் சி ப்ராப்பர்லி. ஏன்னா அவரால் நல்லா பார்க்க முடியும். ஸோ த ஓல்டு மேன் கேன் சி ப்ராப்பர்லி. நல்லா பார்க்க முடியும். பார்க்க முடியாதுன்னா கேனாட்னு சொல்லணும். கேனாட். த ஓல்டு மேன் கேனாட் சி ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பாருங்கள். ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், இப்படி வீடியோஸ் பார்க்குறதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்வோம், வாழ வைப்போம். அதே மாதிரி நான் வந்து ஒரு கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து கோல்டு பிஸ்னஸ் பண்ணலாம். லட்சக்கணக்கில் வீட்டிலேருந்தே சம்பாத்தியம் பண்ணலாம். அப்படியே நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோல்டு பிஸ்னஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்வோம், வாழ வைப்போம். தேங்க்யூ.